Taste the Daily. பாலாற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும், மா விவசாயிகளுக்கு தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக்கால் பாலாறு மாசடைவதாகவும் அதனை சரி செய்ய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். மேலும் மா விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் மானியத்தை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திமுக ஆட்சியில் வேறு தொழிலுக்கு மாறும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. IDBL எண்ணெய் குழாய் திட்டத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மனு அளித்தனர். பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் IDBL திட்ட எண்ணெய் குழாய்கள் இருகூர் முதல் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரையிலான 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து காய்கறி கடைகளில் புகுந்தது. பேருந்து நிலையத்தின் உள்ளே வந்த அரசு பேருந்து ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காய்கறி கடைகளுக்குள் வேகமாக பாய்ந்தது. இதனால் காய்கறி விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். பேருந்து மோதியதில் தள்ளுவண்டிகள் மற்றும் காய்கறிகள் சேதமடைந்தன. இந்த விபத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் லேசான காயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை உரிய முறையில் பராமரிக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இதுவரை காவிரியில் அதிக தண்ணீர் திறக்காதது ஏன் என விடிய அரசுக்கு விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காவிரியில் கர்நாடகா அதிக அளவு தண்ணீரை வெளியேற்றி வரும் நிலையில் மேட்டூர் அணை வெகு விரைவில் முழு அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விடிய அரசு காவிரியில் குறைந்த அளவு தண்ணீரை திறந்து வருகிறது. இதனால் தண்ணீர் கடைமடையை அடையவில்லை. மேலும் அணை நிரம்பிய பின் திறந்தால் பெருமளவு தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் என கூறும் விவசாயிகள் உடனடியாக முழு அளவு நீரை ஆறுகளில் திறந்துவிட ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்தியுள்ளனர். கொள்ளத்தில் திறந்து விட்டு மணல் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா தண்ணியை? விவசாயிகள்லாம் இங்கே ஒரே அச்சத்தில் இருக்காங்க. நீங்கள் உடனே தண்ணி இன்றைக்கே 30-35 தண்ணி எடுத்து ஃபுல் கெப்பாசிட்டி எல்லா ஆற்றுலையும் ஃபுல் கெப்பாசிட்டி விட்டிங்கன்னா எல்லா ஆறும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் விட்டிங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும், தண்ணி வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா 10-15 தண்ணி கொள்ளத்து வழியாக அடுத்த வாரம் வெளியில் போயிடும். உடனடியாக நீ இன்றைக்கி நைட்டே தண்ணி அதிக அளவில் எடுக்கணும். எல்லா ஆற்றுலையும் ஃபுல்லாக தண்ணி விடணும். இன்னும் கடமடைக்கெல்லாம் சரியாக தண்ணி போய் சேரல. விவசாயம்லாம் அவதியாக இருக்காங்க. நாற்று விட்டதெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி இவ்வளோ தண்ணி இருந்தும் கூட அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருக்காங்க.